தகமை சார்ந்த தலைவர் அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் அருட்செல்வர்களே, அருள்நிதியர்களே, தாய்மார்களே, முதல் பயிற்சி பாடமாக எண்ண ஆராய்தல் என்ற பொருள் பற்றி இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிறப்பு பயிற்சியை ஏற்பாடு செய்த அன்பர் மயில்சாமி அவர்கள் நல்லதொரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். மனவளக்கலை மன்றம் மூலமாக நாம் செய்து வரும் தொண்டு, எடுத்துக்கொண்டுள்ள பயிற்சி, முயற்சி இவைகளெல்லாம் பொதுவாக உலக மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் பயன் பெற முடியும். அதற்கு ஒரு சிறந்த வழி, சமுதாயத்திலே உள்ள நல்ல சமுதாய நலநோக்க தலைவர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற திட்டம் மிக மிக சிறப்பானது, உயர்வானது. அந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டே இந்த 5 நாட்களுக்கும் 5 பெரும் நல்ல சமுதாய நலநோக்க தலைவர்களை அழைக்க இருக்கிறார்கள். அந்த முறையில் இன்று தலைவர் அவர்கள் இப்பொழுது தலைமையேற்று தலைமை உரையாற்றிருக்கின்றார். கடைசியாக இந்த சொற்பொழிவு நிறைவு பெற்ற பிறகும் அது எவ்வளவு மனித குலத்துக்கு அவசியம் என்பதை பற்றி சிறிது நேரம் உரையாற்றி உங்கள் உள்ளங்களுக்கு நிறைவு தருவார் என்பது நிச்சயம். அன்பர்களே, எண்ணங்களை ஆராய்தல் என்றால் சாதாரணமாக எண்ணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அது ஆராய்வது முடியாது. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடியொரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊங்குடலே வாகனமாம் உள்ளியக்க ஆற்றலுயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நான் என்று பேரின்ப கழிப்பு என்ற ஒரு வரிசையில எடுத்து விளக்கியிருக்கிறேன். அந்த முறையில உடலை, உயிரை உயிருக்குள் அடங்கி இருந்து அணுவளவிலேயும் அகண்டாகாரமாக பிரபஞ்ச அளவிலேயும் விரிந்து சுருங்கி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவையும், இந்த 3ஐயும் இந்த முப்பொருளுக்குள்ள தொடர்புகளையும் விளங்கிக் கொண்டால்தான் எண்ணம் ஆராய்தல் என்ற தத்துவம் நன்றாக விளங்கும். உடலை பற்றி உங்களுக்கு தெரியும். பல கோடி செல்கள் இணைந்து ஒரு கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல். இந்த உடலுக்குள்ளாக உயிர் என்பது ஆற்றலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். மிக மிக நுண்ணிய ஆற்றல், அது ஆகாசம் என்றும் விண் என்றும் சொல்லப்படுவது, அதான் உயிர் எனப்படுவது. இந்த உடலுக்குள்ளாக எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்கிறார்களே விஞ்ஞானிகள், அதுதான் இங்கே உயிர் எனப்படுகிறது. பருப்பொருள், நீர் பொருள், வெப்பம், காற்று, உயிர் என்று எடுத்துக்கொண்டா கடைசியாக நுண்மையாக உள்ள ஒரு தத்துவம் தான் உயிர். அந்த உயிர் மிக மிக சிறிய, பிரபஞ்சத்திலேயே ஒரு சிறிய பொருள் என்று சொன்னால் உயிர் தான். அந்த உயிர் என்ற ஒரு ஆற்றல் தன்னைத்தானே விரைவாக சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கும் போது தன்னிலே இருந்து ஒரு விரிவு அலை எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கும். அந்த விரிவு அலையினுடைய
ஒரு திணிவு, சம் டோட்டல், அதுதான் ஜீவகாந்தம் எனப்படுகிறது. எண்ணத்தை பற்றி ஆராய வேணுமானால் உடல், உயிர், ஜீவகாந்தம், அறிவு என்று 4 பற்றி தெரிந்து கொண்டு அவற்றின் இணைப்பால் தான் இந்த ஆராய்ச்சியை நடத்த வேண்டும். இந்த உடலிலே உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உயிரும் உடலும் இயங்கும் போது அந்த உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு மனமாக ப்ரொஜெக்ஷன், படர்க்கு நிலையை எழுதுகிறது. எதனால? அந்த உயிரிலே இருந்து சார்ஜ் செய்யப்படும் ஜீவகாந்த சக்தியின் மூலமாக. நம்ம உடல் முழுவதிலும் ஜீவகாந்த சக்தி நிறைவாக இருக்கிறது. ஜீவகாந்த சக்தியினுடைய குளம் அல்லது குட்டை என்று சொன்னா அது தவறல்ல. அதுதான் நம்முடைய உடல். ததும்பி கொண்டிருக்கிறது ஜீவகாந்த சக்தி. அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக உயிரிலே இருந்து படக்கு நிலையை உடல் முழுவதிலும் எங்கே எங்கே என்ன என்ன குறைபாடுகள், என்ன என்ன சிக்கல்கள் நடக்கின்றனவோ அவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, 5 புலன்கள் மூலமாக வெளியே உள்ள பொருட்களிலே தொடர்பு கொண்டு அதே ஜீவகாந்த சக்தியை அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக மாறி செயல்பட்டு உணர்ந்து கொள்வது என்பது அறிவினுடைய செயல். இந்த அறிவு புலன்கள் மூலமாக அல்லது உடலிலே உள்ள ஒரு நிகழ்ச்சிகளை இன்ப துன்பமாக உணர்ந்து கொள்வதும், பதிவு செய்வதும், பதிவுகளை பிரதிபலித்துக் கொள்வதும், அதிலேயே இன்ப துன்ப சுழலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதும் மனம் என்று சொல்லுவோம். இப்ப உடல்ல உள்ள அணுக்கள் எல்லாம் அடுக்கப்பட்டு சீராக அடுக்கப்பட்ட அணு அடுக்கல்லவா உடல். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அணு அடுக்கு சீர்குலையதாக வச்சுக்கொள்வோம். அது நம்முடைய தவறுனாலே சீர்குலையலாம், வெளிப்புற மோதுதல்னாலையும் சீர்குலையலாம். நம்முடைய தவறு என்ன என்றால், உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அலட்சியம் செய்யப்பட்டாலும், மிகையாக அனுபவித்தாலும், முரண்பாடாக அனுபவித்தாலும், இந்த உடல்ல உறுப்புகள்லையோ அல்லது கருவிகள்லையோ உள்ள செல்கள் எல்லாம் முறை மாறி அடுக்கு சீர்குலையும். அப்படி சீர்குலைகிற போது ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம் தடைப்பட்டு, அந்த தடைப்பட்ட இடத்துல அதிகமாக அது மின்சக்தியாக மாற்றம் பெறும்போது அது ஷார்ட் சர்க்யூட், மின் குறுக்கு என்று சொல்றோம். அதுதான் துன்பம் என்ற உணர்வு. வலி என்றும் துன்பம் என்றும் நாம் உடல்ல உணர்வுமையானால் அது நம்முடைய ஜீவகாந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணு அடுக்கு சீர்குலைந்த இடத்துல தேக்கமுற்று அங்கேயே அளவுக்கு மீறி மின்சக்தியாக மாறும் போது மின் குறுக்காகி சிதறல், ஷார்ட் சர்க்யூட், அதுதான் பெயின். இது வெளியே இருந்து வரக்கூடிய மோதுதல்களால, அதாவது ஒரு ஆக்சிடென்ட், மழை, வெயில், காற்று, மின்னல், எரிமலை முதலிய இயற்கை சீற்றங்களை வைத்துக் கொள்ளுங்க. அவைகளாலும் நம்முடைய உடலிலே இருந்து அணு அடுக்குகள் சீர்குலையும், ஜீவகாந்த சக்தியும் செலவாகி வறண்டு போகும். அதனாலேயும் உடல்ல துன்பங்கள் உண்டாகலாம். எந்த முறையிலே ஆனாலும் அணு அடுக்கு சீர்குலைந்து ஒரு உறுப்புல ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அறிவுக்கு அது பொருந்தா நிலை. அந்த பொருந்தா நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டாம், அது பொருந்து நிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
அதற்காக அதே அறிவு துன்பத்தை உணரக்கூடிய போது அது மனம் என்ற நிலையில ஒன்றாவது படி. அறிவு என்பது மனமாக செயல்படுவதற்கு துன்பம் என்ற உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சி தான் முதல் படி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் மனம். அங்கே உணர்தல், இன்ப துன்ப உணர்வு. அப்போ துன்ப உணர்வு வந்தது, என்ன செய்யறோம்? அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற போது ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. ஒரு பொருளை கொண்டு, ஒரு உதவியை கொண்டு, தன்னுடைய செயலை கொண்டு, அந்த சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு, இவ்வாறுதான் ஏதேனும் ஒன்றின் மூலமாக அந்த துன்பத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி துன்ப உணர்ச்சியில இருந்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பொருள் நாட்டம் உண்டாகிறதே, இதுதான் தேவை. அப்போ தேவை என்பது இரண்டாவது கட்டமாக விரியக்கூடிய விரிவு அறிவுக்கு. அந்த தேவை என்பது எழுந்தவுடனே முயற்சி, அதை அடைய வேண்டுமே. அதற்கு அடுத்த கட்டமாக அறிவாற்றல், உடல்ல உள்ள சக்தியை சேர்த்துக் கொண்டு முயற்சியாக எழுச்சி பெறுகிறது. முயற்சி அடுத்து செயல், கையாட்டணுமா, காலாட்டணுமா, நடக்கணுமா, அல்லது எடுக்கணுமா, இப்படியெல்லாம் ஒரு செயல் உண்டாகும். அந்த செயலில இருந்து ஒரு விளைவு, துன்பங்கள் போகலாம், அல்லது குறையலாம், அல்லது அதிகரிக்கலாம், செயலுக்கு ஏற்ப. இது விளைவு. அந்த விளைவுல இருந்து அனுபவம், அதை இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ தீர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அனுபவம் பின்னர் அனுபவமாக மாறுகிறது. எந்த இன்பத்தையோ துன்பத்தையோ நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது அந்த நேரத்தியது அனுபவம். ஆனால் நேற்று அடைந்த இன்ப துன்பத்தை இன்று நினைந்து பார்க்கிறோம். அவ்வாறு என்றுமே பதிந்த பதிவை நினைந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அது அனுபவம். அந்த அனுபவத்தை ஒட்டி ஆராய்ச்சி. மீண்டும் ஒரு சமயம் ஏற்படுற போது அதை எவ்வாறு நாம் அந்த பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், எந்த அளவிலே, எந்த முறையிலே என்ற போது அது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில இருந்து ஒரு தெளிவு பிறக்கிறது, இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று. கடைசியாக ஒரு முடிவு. இந்த 10 கட்ட எழுச்சியும் அறிவின் எழுச்சி படிப்படியாக 1 முதல் 10 வரையில எழுச்சி பெற்று இயங்குகின்றது அல்லவா? இந்த 10 கட்ட எழுச்சி நிலைகளையும் ஒன்று சேர்ந்துதான் மனம் என்று கூறுகிறோம். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஃபீலிங்ஸ், நீட், zeal, action, result, enjoyment, experience, research, realization, conclusion. ஆக இந்த 10 கட்ட படித்தளமும் அறிவினுடைய படித்தளங்கள் 10 கட்டமும் சேர்ந்த ஒரு தொகுப்பு சொல் மனம். அப்போ மனம் என்றால் வேறொன்றும் இல்லை, உயிரின் படர்க்க நிலை. அதாவது உயிர் என்பது அறிவை அடக்கமாக கொண்ட ஒரு நிலையம். ஆகவே மனம் என்பது உயிரின் படர்க்க நிலை. இப்போ இந்த உடல் இயங்கிக் கொண்டே இருக்கிற போது தானாக இயற்கையாக 3 உணர்ச்சிகள் இயற்கையாக எழுகின்றன. பசி உணரும், வெப்பதட்ட ஏற்றத்தாழ்வு உணரும், உடல் கழிவு பொருட்களின் உந்து வேக உணரும். இது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஏனென்றால் இந்த உடலிலே இருக்கக்கூடிய சில பல அணுக்கள் உதிர்ந்து போவதனால, பூமியினுடைய மைய ஈர்ப்பின் காரணமாக, அதே போன்று உலக சுழற்சியினால உயிர் ஆற்றல் பிரிக்கப்பட்டு
சிறிது எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருப்பதனால பசி என்பது உண்டாகும். அங்கே காலியான இடங்களெல்லாம் அதற்கு வேண்டிய பொருளை ஈர்க்கும் போது உடல் முழுவதிலும் உள்ள ஈர்ப்பு சக்தி உடலிலே வந்து தாக்கும் போது, இறப்பையிலே வந்து தாக்கும் போது பசியாக இருக்கிறது. அந்த பசி அதே போல நம்முடைய உடல் நடைபெறுவதற்கு 98.6 என்ற ஒரு வெப்பநிலை தேவையாக இருக்கிறது. அந்த வெப்பநிலை காற்று, வெயில், மழை, பனி இவைகளால அடிக்கடி ஏற்றத்தாழ்வு அடையும். அதனால வெப்பநிலை மிகவும் குறைந்தாலும் மிகவும் கூடினாலும் நம்ம உடல்ல அதனால சில பல அணு அடுக்குகள் சீர்குலைய நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு. அதற்காக அதிகமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு துணி, உடை வேண்டாம், உறைவிடம் வேண்டும். கடைசியாக கழிவுப் பொருட்கள் உந்துவேகம். இந்த உடல்ல உள்ள உள்புறமாயிருந்து கழிவு வெளிப்புறமாய் இருக்கிறதெல்லாம் ஓடி போகுது, அப்படியே உதிர்ந்து போகுது. ஆனா உட்புறமாக இருக்கிற உதிர்வெல்லாம் சேர்த்து அங்கங்கே பள்ளத்துல சேர்ந்து மலமாக, மூத்திரமாக, எச்சிலாக, இன்னும் மற்ற பொருளாக வெளிவர வேண்டியிருக்கு. அப்படி வெளிவரும் போது அங்க இருக்கக்கூடிய உந்து வேக உணர்ச்சி அதை காலத்தோடு கழிக்காவிட்டால் ஒவ்வொரு பைக்கும் தாங்கி சக்தி ஒரு அளவுதான் இருக்கிறது. அந்த தாங்கி சக்திக்கு மேலாக சேர்ந்து அந்த உணர்ச்சி அதிகமானால் துன்பமாக மாறிவிடும். ஆகவே இயற்கையிலேயே நமக்கு துன்ப உணர்வுகள் 3: பசி, வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுப் பொருட்கள் உந்து வேகம். இவைகள் சிறிது நேரம் அளவுக்கு மேல மீறிவிட்டால், காலத்தோடு அதை நிறைவு செய்யாவிட்டால் துன்ப உணர்வு உண்டாகும். அப்படி ஏதேனும் ஒரு வகையிலே துன்ப உணர்வு உண்டாச்சுன்னு வச்சுங்க, பசி என்று வைத்துக் கொள்வோம். பசி எடுத்தது, என்ன செய்தோம்? சாப்பாடு சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? சோறு சாப்பிட்டோம். எங்கே? வீட்டில். யார் கொடுத்தது? அம்மா கொடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இன்று பசி எடுத்தது. இவ்வளவும் அந்த பசியை சரிப்படுத்துவதற்காக இத்தனை செயல்கள் செய்தோம். பசி எடுத்தது, அதை தொடர்ந்து நாம் பொருள் தேடியது, இந்த 10 கட்டமான செயல்களும் அது நடந்து விட்டது. ஒரு முடிவு வந்து விட்டோம். பசி எடுத்தால் உணவு உண்டுதான் சரி செய்ய வேண்டும் என்ற முடிவு வரைக்கும் வந்தாச்சு. மீண்டும் இன்று பசி எடுக்கிறது, நாளைக்கு பசி எடுக்கிறது. என்ன? பசி எடுத்த உடனே நேற்று எதை கொண்டு பசி தீர்த்தோம்? உணவை கொண்டு. அந்த உணவு என்ன, எங்கே, யார் அளித்தது, எப்படி உண்டோம், அவ்வளவும் அந்த எண்ணமாக வருகிறது அல்லவா? இதுதான் எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது சும்மா வருவதில்லை. ஏற்கனவே ஒரு தடவை அது செயல்பட்ட ஒரு முறையில ஒரு கோடு விழுந்து போயிருக்கிறது. அந்த கோட்டின் மூலமாகவே நாம் உயிராற்றல் செல்லும் போது எந்த செயல் செய்து அந்த கோடுகள், அந்த பதிவுகள் ஏற்பட்டனவோ அதே பதிவு பிரதிபலிக்கிறது. அதுதான் எண்ணம். அத உதாரணமா சொல்ல போனா, நம்ம உடல்ல உயிர் இருக்கிறது. உயிரில இருந்து ஜீவகாந்த சக்தி எப்பொழுதும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது இருப்பு ஒண்ணு இருக்கும். ஒரு மணிக்கு ஒரு 10 யூனிட் சார்ஜ் இருக்கிறதுன்னு வச்சுங்க. உடலும் மனமும் செயல்பட்டா 10.25 யூனிட் செலவாகிறதுன்னு வச்சுக்கோ. ஆனால் உடலும் மனமும் சரியாக நடைபெறுவதற்கு 100 யூனிட் அழுத்தம் இருந்தால்தான் உடலும் நடைபெறும், உள்ளமும் மனமும் நடைபெறும். அப்போ இப்போ ஒரு செயல் செய்றீங்க. அந்த செயல் செய்யும் போது அல்லது எண்ணும் போது என்ன ஆகிறது? அந்த எண்ணும் போது எந்த ஒரு பொருளை பற்றி ஒரு உருவம் எடுக்கிறோம், ஒரு செயலை பற்றி நினைக்கிறோம், அந்த காட்சி, அந்த காட்சிக்கு நம்முடைய உயிராற்றல் அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக அந்தந்த காட்சிக்கு தக்கவாறு வடிவம் எடுக்கிறோம் அல்லவா? அதற்கு எந்த அளவிலே நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாறி அந்த வடிவமோ அந்த பொருளாகவோ மாறியதோ அதை மாற்றி தருவதற்கு
எத்தனை கோடி செல்கள் உடலிலே உள்ள செல்கள் செயல்பட்டன, மூளையிலே உள்ள செல்கள் செயல்பட்டன என்பதை பொறுத்து இந்த உடலிலே ஒரு ஓட்டத்தை, ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில அதை செயல்பட்ட போது எத்தனை அணுக்கள் கூடி அணு அடுக்காக ஒரு கோர்வையாகி அந்த செயல் நடைபெற்றதோ அதுதான் பதி. அது மீண்டும் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், தானாக உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தி செயல்பட்டுத்தான் ஆகணும். நாம் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஜீவகாந்த சக்தியானது எந்த வழியிலே நேற்று ஓட்டப்பட்டதோ, பல தடவை ஓட்டப்பட்டதோ, அந்த சமயத்தில் உள்ள அழுத்தத்துக்கு பொருத்தமான முறையில அதே வழியே ஓடும். தானாக அந்த எண்ணம், அந்த செயலார்வம் உண்டாகும். ஆக நாம் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது, செயல் என்ற போது கருவிகளை கொண்டு செய்யறோம், எண்ணம் என்ற போது புலன்கள் மூலமாகவோ அல்லது மூளையின் மூலமாகவோ அந்த காட்சிகளை இமேஜ் என்று சொல்லுவோம், வடிவமாகவோ குணமாகவோ மாறுகிறோம். இவ்வாறு எந்த செயல் செய்தாலும் நம்ம உடல்ல உள்ள செல்கள், மூளையில உள்ள செல்கள், இந்த இரண்டையும் இணைத்து செயலாற்ற வல்ல ஜீவகாந்த சக்தி அவ்வளவு செயல்படுது. அந்த செயல்களை எல்லாம் உயிராற்றல் என்ற கம்ப்யூட்டர்ல அவ்வளவு நெகட்டிவ் போல, போட்டோவில் நெகட்டிவ் போல பதிந்து விடுகிறது. மீண்டும் அந்த உயிராற்றல் இருந்து அந்த சக்தி சார்ஜ் ஆயிட்டே இருக்கிற போது வெளியே வந்துதானே ஆகலாம். அது சார்ஜ் ஆகிற போது என்ன பதிவுகள் உண்டோ அந்த நிலைமைக்கு ஏற்ப அத்தனை கோடி செல்களை இணைத்துக் கொண்டு அதே எண்ணம், அதே செயலார்வம் உண்டாகும். இதுதான் பதிவுகளும் பிரதிபலிப்பும். ஆகவே இதுவரையில நம்முடைய எண்ணங்கள்ல 6 அடிப்படையை வைத்துத்தான் நம்முடைய எண்ணங்கள் இப்பொழுது ஒவ்வொரு எண்ணம் உண்டாகிறது என்றால் 6 வகையில ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த 6 வகை என்ன? தேவையினுடைய அடிப்படையில எண்ணங்கள் எழலாம், செயல் மலரலாம். பழக்கத்தினுடைய அடிப்படையில உந்துதல்னால எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். சூழ்நிலை அமைப்பின் காரணமாக ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். பிறர் எண்ண தூண்டுதல்னால நமக்கு ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். கருவமைப்பிலே பதிந்த பதிவுகளின் காரணமாக பெற்றோர்கள், அவர்களை பெற்றோர்கள், அம்மாதிரி பரிணாமத்தினால வந்த எத்தனையோ ஜீவன்களை எல்லாம் தாண்டி இந்த உடலை எடுத்திருக்கிறோமே, அவைகள் உள்ள பதிவுகள் எல்லாம் கருத்தொடராக வந்த பதிவுகள் இந்த உடல்லையும் இருக்கிறது. ஆகவே அது காலத்தால் அவ்வப்போது எண்ணங்களாக செயல்களாக மலரலாம். டிவைன், அதாவது இயற்கை என்பது ஆதி நிலையில இருந்து அணுவாகி, அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, பிரபஞ்சமாகி, ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில மனிதனாகி வந்த ஒரு பரிணாமத்துல அவ்வப்போது ஏற்பட்ட செயல்கள்ல, விளக்கங்கள்ல வந்த ஒரு அறிவு இருக்கிறதே, அது இறைநிலையை நாடியே உயர்ந்து கொண்டே இருக்கிற போது தானாகவே சிந்தனை உயர்ந்து இன்னென்ன இடம் போகணும், நான் ஏன் வந்தேன், என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், யாரு, இந்த உலகம் எது, இந்த உலகத்தை இவ்வளவு ஒழுங்காக நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி எது என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும்போது இதுதான் டிவைன், அதாவது தெய்வீகம். ஆக 6 அடிப்படையில நமது எண்ணங்கள் எழலாம். பழக்கம், தேவை, சூழ்நிலை, பிறர் எண்ண தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இந்த எந்த இடத்துல இருந்து, எந்த அடிப்படையில இருந்து ஒரு எண்ணம் எழுந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பதிவாகி எழுச்சி பெற்று பிரதிபலிக்கக்கூடிய எண்ணங்கள்லையோ அல்லது எழுச்சி பெறக்கூடிய செயலார்வத்திலேயோ நல்ல பதிவுகளும் இருக்கலாம், தீய பதிவுகளும் இருக்கலாம். ஆன்மீக துறையில உள்ளவர்களுடைய ஒரு நோக்கம் என்ன? தீய பதிவுகளை கழித்து
நல்ல பதிவுகளையே வளர்த்து கொண்டு நாம் முழுமை பெற வேண்டும். தீய பதிவுகள் துன்பத்தை தருவன. அந்த துன்பம் நாம் எந்த நோக்கத்தோடு பிறவி எடுத்தோமோ அதை அடைய ஒட்டாது தடை செய்வது, தாமதிப்பது. ஆகையினால அது நட்டம். அதற்காக துன்பத்துக்குரிய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அந்த தீய பதிவுகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். 3 வயதில் இருந்து இன்று வரையில் நீங்கள் செய்த செயல்கள் அத்தனையும் ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கும் போது அதன் பதிவுக்கு உள்ள அழுத்தத்தின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக நமக்கு இப்போ நினைவுக்கு வரும். இது இந்த பிறவியில நாம் செய்த வினை பதிவுகள். இதை முன்னோர்கள் பிராரப்த கர்மம் என்று சொன்னார்கள். நாம் பிறந்த போதே ஒரு இருப்பு நம்மண்ட இருந்தது. அந்த வினைப்பதிவுகள் என்னன்னா கருவமைப்பு என்று, சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். கருவமைப்பு பதிவு பெற்றோர்கள் மூலமாக அவர்கள் உயிராற்றல் ஒன்று கூடிய காலத்திலே அவர்கள இருந்த இருப்பு அப்படியே டிரான்ஸ்பர் ஆனது. அப்படியே நமக்கு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே எடுத்து வந்தது. அது பெற்றோர்களுடைய செயல்கள், எண்ணங்கள், கருத்துகள் மாத்திரம் அல்ல. அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து பெற்றவை, இன்னும் அவர்கள் பெற்றோரிடமிருந்து பெற்றவை என்ற முறையில தொடர்ந்து கருத்தொடராக பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போவோமேயானால் முதல் ஒரு மனிதன் உலகிலே தோன்றினானே அன்று அவன் முதல் கொண்டு அதற்கு பின்னர் நான் என்ற முறையில எத்தனை கோடி பிறவிகள் வந்திருக்குமோ அந்த பிறவி தொடராக செய்த வினைகள், எண்ணங்கள் கொண்ட காட்சிகள் எல்லாமே பதிவாகி அந்த தொடரைத்தான் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். ஆக ஒவ்வொருவரும் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் என்ற 2 வித வினை தொடர்களின் தொகுப்பு தான் ஒரு மனிதனுடைய மனம், ஒரு மனிதனுடைய குணம், மனிதனுடைய தன்மை. ஆகவே இந்த மனிதனுடைய மனம் 4 வகையில இயங்க கூடியது, ஆற்றலுடையது. துன்பத்திலே இயங்கலாம், இன்பத்திலே இயங்கலாம், அமைதியிலே இயங்கலாம், பேரின்பத்திலே இயங்கலாம். உணர்ச்சி வயப்பட்டு உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி அணு அடுக்கு சீர்குலைந்து அந்த இடத்துல தாக்குதல் ஏற்படுற போது துன்பமாக அந்த அலையில பேரலை, உணர்ச்சி அக்ரவேஷன் என்று சொல்றது, இது துன்ப அலை. அதற்கு மேலாக சர்ப்ளஸ், நம்ம உடல்ல தேவைக்கு மேலாக கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறது ஜீவகாந்த சக்தி. அது புலன்கள் மூலமாகவோ எண்ணத்தின் மூலமாகவோ ஒரு அளவோட வெளியாகி நமக்கு ஒரு இனிமையான உணர்வாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இன்பம். இன்பமோ உடல்ல உள்ள சக்தி கழிவுதான். ஆனால் மிச்சம் உள்ள சக்தி புலன்கள் பொருந்த அளவுக்கு கழியும் போது அது இன்பம். பற்றாக்குறையாக இருக்கும் போதும் புலன்கள் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய சக்தி செலவாகும் போதும் அதுதான் துன்பம். இந்த இன்பமோ துன்பமோ அல்லாது உடல் நலமாக நல்ல முறையிலே இருக்கிற போது அது அமைதி என்று பெயர். இந்த அமைதி நிலையில தான் அறிவு உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு, சிந்தனை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அமைதியைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பற்றி ஆராய, தெளிவு பெற, அந்த தெளிவை நிலைநிறுத்திக் கொள்ள அமைதி நிலைதான் மிகவும் அவசியமானது, மதிப்புடையது. அந்த அமைதியிலே இருந்து சிந்தனையை நல்ல முறையிலே திருப்பி இயற்கையோடு ஒன்றுபட்டு இயற்கையினுடைய காட்சிகள், அதனுடைய வியப்புக்குரிய செயல்கள், ரகசியங்கள், அவைகளெல்லாம் உணரும் போதும் அந்த இயற்கையோடு அறிவு உறவு கொண்டு பெறக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு உரிய காரணத்தை, அறிவின் பெருமையை உணரும் போது அறிவு உறவு கொண்டு பெறக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு உரிய காரணத்தை அறிவின் பெருமையை உணரும் போதும், இயற்கையை உணரும் போதும்
அறிவினுடைய பெருமையை உணரும் போதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, மன நிறைவுதான் பேரின்பம் என்று சொல்லும். சிற்றின்பம் என்றால் தொடர்ந்து அவை அனுபவித்துக் கொண்டே இருக்கிற போது துன்பமாக மாறிவிடாது, சிறிது நேரம். ஆனால் பேரின்பம் என்றால் அறிவை பற்றி விளக்கமோ, இயற்கை பற்றி ரகசியங்கள் பற்றி விளக்கமோ, அல்லது அகண்டாகாரமாக உள்ள இயற்கை முழுமையாக தன்னுடைய மனத்தின் கண்ணை நிறுத்தி மனதை அதோடு லயப்படுத்தி அந்த பேரின்பத்திலேயே அந்த பேராதார நிலையோடு களிப்புற்று இருக்கும் போது ஏற்படுவது பேரின்பம். இந்த 4 நிலையிலையும் நமது அறிவு இருந்து இயங்க வல்லமையுடையது, ஆற்றலுடையது. இங்கே என்ன வேண்டும்? நமக்கு துன்பம் வேண்டியதில்லை, இன்பம் வேண்டும், அமைதி வேண்டும், பேரின்பம் வேண்டும். அப்போ இன்பம் வேண்டுமானால் இன்பத்தை அளவோடு முறையோடு கட்டி காக்கும் வரையில்தான் இன்பம் இன்பமாகவே இருக்கும். எந்த இடத்திலே இன்பம் கொஞ்சம் மீறுகிறதோ உடனே துன்பமாக மாறிவிடும். நாவிலே நல்ல சுவையை உண்டு கொண்டிருக்கின்றீர்கள், நாவின் மூலமாக இனிப்பு நன்றாக இருக்கிறது, பாதம் அல்வா சாப்பிட்டு கொண்டே இருக்கிற போது போதும், இதுக்கு மேல நாக்கு எரிகிறது என்று சொல்றோம். காரணம், அந்த இன்பம் அளவுக்கு மீறும் போது துன்பமாக மாறிவிடுது. காரணம், இன்பத்தை தூக்கக்கூடிய நாக்கு, அந்த நாவிலே உள்ள செல்கள், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதை ஜீவகாந்த சக்தி மாற்றம் செய்யும் போது, அளவுக்கு மீறி மாற்றம் செய்யும் போது அது சிதைந்து விடுகிறது. அந்த சிதைவு, அணு அடுக்கு சீர்குலைவு துன்பமாக உணரப்படுகிறது. எனவே இன்பம் இன்பமாகவே இருக்க வேணுமானால் அளவு வேண்டும், முறையும் வேண்டும். எந்த இடத்திலே இன்பத்தின் அளவு முறை மாறுகின்றதோ அந்த இடத்திலே அது துன்பமாக மாறிவிடும். இந்த உண்மையை உணராமல் போனால் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது, இன்பத்தை பாதுகாக்க முடியாது. இன்பதுண்மை என்பதென்ன, இவை இரண்டு எங்கிருந்து தோன்றுகின்றது என்று ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே என்றும் எங்கும் எங்கும் நிறைவாயுள்ளது அனுபவத்துக்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயரான் துன்பமாயும் இரண்டின் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று என்னுடைய ஆராய்ச்சியில ஞானம் வாழ்வு என்ற நூலில கொடுத்திருக்கேன். இன்ப துன்ப உணர்வை பற்றி இந்த கவி கூட நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதனால அந்த இன்பம் எப்பொழுது வேணுமானாலும் அதை அளவோடு வைத்துக் கொள்ளும் போதுதான் இன்பமாக இருக்கும். அதன் பிறகு அமைதி, இன்பம் துன்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற போது இப்பொழுது அந்த அமைதியை அனுபவிக்க, அதனுடைய மதிப்புணர்ந்து அனுபவிக்க எத்தனை பேர் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த வேலையும் இல்லை, நல்லா இருக்கிற உடம்பு, உட்கார்ந்து இருக்கிறோம், அட என்னடா இது போர் அடிக்குது, அங்க போலாம் இங்க போலாம் அல்லது சினிமாவுக்கு போலாம் என்று மனம் தூண்டப்பட்டு அந்த நமக்கு கிடைத்த அமைதி என்ற ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை உதைத்து தள்ளி விடுகிறோம். அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு, ஏனென்றால் அமைதியினுடைய பெருமை தெரியவில்லை, அமைதி எந்த அளவுக்கு நமக்கு அறிவை மேம்படுத்த வல்லது என்பது தெரியாதனால அமைதியை தூக்கவே நம்மால முடியறதில்லை, அதுக்கு பழகிக்கொள்ளவே இல்லை. அதனால அந்த அமைதியை தூக்க பழகிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது எப்பொழுது அமைதி கிடைத்தாலும் அந்த அமைதியிலே அறிவை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி, ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த உலகிலே என்ற ஒரு வியப்புறு இயற்கையினுடைய ஆற்றலை பற்றி, இயல் ஊக்கங்களை பற்றி இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தால் தானாகவே அறிவு மேலும் 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 உயர்ந்து உயர்ந்து விரிந்து விரிந்து அந்த பூரணமான எல்லையை அடைந்துவிடும். அப்படி அடையும் போது அந்த பூரணமே அறிவாக இருப்பதை அறிவு உணர்ந்து கொள்ளும் போதுதான் அறிவு, பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், என்லைட்டன்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்வது அந்த நிலையில தான். அது வரையில நீங்கள் எவ்வளவுதான் எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த இன்பத்திலே மனம் நிறைவு பெறாது. ஏனென்றால்
அறிவிலே இருந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு வேகமானது, விரைவானது, ஆற்றலானது, அது தன்னை நோக்கி தன்னை அறிய வேண்டும், முழுமை பெற வேண்டும் என்ற வேகம் தான் அங்க உள்ளது. அத்தகைய ஒரு பேராற்றல் உள்ள அறிவை ஒரு சிறு பொருளிலே ஒரு மாலை வேண்டும் என்று நினைந்து மாலையை போட்டுக்கொண்டு இன்பமாக இருக்கிறது. ஆமா, இன்னொரு மாலை வேண்டும், இன்னொன்று வேண்டும். இந்த சிறு பொருட்களிலே நாம் அந்த அறிவை, பெரிய ஆற்றலுள்ள அறிவை செலுத்தும் போது முதல்ல இது போதும் என்று எண்ணி செய்வோம். அதை அடைந்த பிறகு இன்னும் வேண்டும். இன்னும் வேண்டும் என்றால் என்ன? இதல்ல அது வேண்டியது என்று நன்றாக தெரிகிறது. இதற்காக அல்ல இந்த அறிவு இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய வேலை செய்வதற்கு, ஆற்றலை பெறுவதற்காக விரிய வேண்டிய அறிவை, அதாவது ஒரு அணைக்கட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு வெள்ளத்தை ஒரு சின்ன குட்டைக்கு செலுத்துறோம்னு வச்சுங்க, எவ்வளவு நேரம் நிற்கும்? உடனே அந்த குட்டை பீறிட்டு கொண்டு மேல இன்னொரு, ஆனால் அங்க போன பிறகுதான் நிலைக்கும். அதே போல இந்த அறிவானது தன்னை உணர்ந்து கொள்ளும் வரையிலே அதை நோக்கி விரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த அறிவுக்கு உரிய ஒரு வேகம், அதுக்கு உரிய இடம், அதுக்குரிய செயல், அதுக்கு பொருத்தமான செயல்கள், இணைப்பு, இவை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதற்கு முறையறிந்த பெரியவர்கள், ஞானிகள் அல்லது இறைநிலை உணர்ந்தவர்கள் அவர்கள் காட்டி கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் ஓடாத நேரா போகணும்னு சொன்னா தண்டவாளத்து மேல விட்டாதான் ரயில் சரியா போகும். அதே போல முன்ன பின்ன உணர்ந்து தெளிந்து பழகிய ஒரு அனுபவசாலிகளுடைய அறிவை ஒட்டி நம்முடைய பயணத்தை, அறிவு பயணத்தை எடுத்தோம்னா திசை மாறாத ஓடும். அந்த முறையில தான் ஒரு குருவனுடைய உயிர் சக்தி அல்லது அறிவு 3 வகையில பாய்ச்சப்படுவதுதான் குரு கடாட்சம் அல்லது உபதேசம் என்று சொல்றோம். தொட்டு தன்னுடைய ஆற்றலை, சக்தியை பாய்ச்சி அதே நேரத்தில் அந்த எண்ணங்களையும் கொடுக்கிறாங்க. இந்த ஜீவன் உய்ய வேண்டும், அது தொட்டு பாய்ச்சுவது. அடுத்தபடியாக கண் மூலமாக பாய்ச்சி இந்த ஜீவன் உய்ய வேண்டும் என்று துரியத்துக்கு கொண்டு போறாங்க. அதற்கு மேலாக எண்ணத்தின் மூலமாகவே விரிய விரிய வைத்து எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைத்து விடுவது ஞான தீட்சை என்பது. தொட்டு கொடுப்பது ஸ்பரிச தீட்சை, கண்ணினாலே பார்த்து கொடுப்பது சற்று தீட்சை, அது எண்ணத்தின் மூலமாகவே உய்வை அளிப்பது ஞான தீட்சை என்று. தொட்டு கொடுக்கும் தீட்சையை பறவை முட்டைய தொட்டு அவயங்காத்து குஞ்சு பொறிப்பது போல என்றும், கண் மூலமாக பார்த்து கொடுக்கக்கூடிய தீட்சை முறையை மீன் தன்னுடைய மின் ஆற்றலால சக்தியை பாய்ச்சி தன் முட்டைக்கு பாய்ச்சி குஞ்சு பொறிப்பது போல, ஆமை நினைவின் மூலமாகவே தன்னுடைய முட்டையை பொறிக்க விடுவது போலும் என்று கூறுவார்கள். எனவே இந்த 3 வகையிலையும் ஒன்றோ இரண்டோ மூன்றோ, 3 முறையில ஒன்றோ ரெண்டோ மூன்றோ சேர்ந்து இந்த வழி கண்டவர்கள் ஒருவரை வழி நடத்துவது நாள் வீணாகாம, நேரம் வீணாகாத, முயற்சி வீணாகாத, முறையாக பயின்ற வழியே, தெளிந்த வழியே போவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதைதான் உபதேசம் என்று சொல்லுகிறோம். அந்த அவர்கள் மூலமாக முதல்ல மனதை வழிப்படுத்திக் கொண்டு, அதன் பிறகு உடலை நெறிப்படுத்திக் கொண்டு, அந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும், இதுவரையில் ஏற்பட்ட பதிவுகளை போக்குவதற்கு என்னென்ன வழி, அந்த பதிவுகளை போக்குவதற்கு அதே பதிவுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதா அல்லது மேல் பதிவு செய்து கொள்வதா, எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து தன்முனைப்பு ஒழித்து அவனாகி நின்று அடியோடு அழித்துக் கொள்வதா என்பதையெல்லாம் அவர் காட்டிக் கொடுக்க சுலபமான முறையில நாம் ஒவ்வொருவரும் உய்ய முடியும் என்பது தெளிவு. எனவே இந்த 5 வகையில எண்ணம் எழும். இவைகளை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு எண்ணம் எழுந்தது, சாப்பிட வேண்டும் என்று எண்ணினோம். இந்த எண்ணம் எந்த அடிப்படையிலே எழுந்தது என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பசி இருக்குமேயானால் தேவையின் அடிப்படையில இந்த எண்ணம் எழுந்தது என்று தெரிந்து கொள்ளும்.
சாப்பிடணும் அந்த எண்ணம் வந்தது, ஆனா பசி இல்லை. எங்க இருந்தது அப்போ அந்த அடிப்படை என்ன? கடிகாரத்தை பார்த்தோம், மணி 1 காட்டுது. தினந்தோறும் 1 காட்டினால் அந்த நேரத்தில் சாப்பிட்டு பழக்கம். அதனால மணியை பார்த்தோம், கடிகாரத்துல 1, ஆனா சாப்பிடணும் நினைக்கிறோம். இப்போ இது தேவையினுடைய அடிப்படை இல்ல, பழக்கத்தினுடைய அடிப்படை. ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கோம் அல்லது எங்கேயாயிலும் பயணம் செய்யறோம், ஒரு ஹோட்டல பாக்குறோம், சாப்பிடணும் ஏதாயிலும் நினைக்கிறோம், என்ன போய் சாப்பிட்டு பழக்கம். இது பழக்கத்தினுடைய அடிப்படை தான். தேவையும் பழக்கமும் ரெண்டும் கூடியும் வரும். ஆனால் ஒரு இடத்தை பார்த்து அதற்காக சாப்பிடணும் என்று தோன்றினால் அது பழக்கத்தினுடைய அடிப்படை. அதன் பிறகு சூழ்நிலை. இப்ப எல்லாரும் இங்க வந்து நாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக ஒரு அன்பர் வர்றாரு, பார்க்கிறாரு, நாமும் ஏன் இந்த துறையில இறங்கக்கூடாது, இது நன்றாக இருக்கிறதே என்று எண்ணுகிறாரு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணத்துக்கு என்ன தூண்டுதல்? சூழ்நிலை அமைப்பு. இந்த மாதிரி சூழ்நிலைகளால சில எண்ணங்கள் தோன்றலாம், செயல்கள் மலரலாம். பிற எண்ணம் தூண்டுதல். பிறருடைய எண்ணம் தூண்டி நாம் செய்ய காரியம்னா நம்ம அடிமையாக்கி காலத்தையெல்லாம் வீணாக்குறது, அதிகமாக நாம வாழ்வை வீணாக்குறது பிறர் எண்ண தூண்டுதல் தான். நமக்காக மட்டும் நாம் வாழ்ந்தோமானா ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பு இருக்கும், சக்தி, பொருள். ஆனா நாம் வந்து பிறரை பார்த்து பிற சொல்ல கேட்டு அவர்களுடைய எண்ணத்துக்கு பலியாகி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு தாங்க முடியாத பளு. இப்போ உதாரணமா இன்று உலகில பொடி, பீடி, சுருட்டு, சிகரெட்டு, கள்குடி இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த உலகத்தை யுத்தத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்களே, அதற்காக ஆகக்கூடிய செலவு அதிகம்னு தெரியும் நமக்கு. அதை விட இந்த செலவு அதிகமா இருக்கும். அந்த யுத்தத்திற்காக எந்த அளவுல தீமை மனிதனுக்கு உண்டாகுமோ அதை விட இந்த தீமைகளை எல்லாம் அது தினந்தோறும் நாம யுத்த ஆயத்தமா நம்ம உடல்ல செய்து கொண்டே இருக்கோம். இவெல்லாம் எப்படி வந்ததுன்னு பாக்குறோம். யாராயிலும் இந்த உலகத்துல பீடி தேவை, சிகரெட்டு தேவை, பொடி தேவை, புகையில தேவை என்னதுக்காக, அல்லது குடி தேவைன்னு ஆரம்பிச்சவங்க யாராயிலும் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அறிவு. எல்லாம் ஒரு நண்பர் என்ற முறையில தர்ம உபதேசம் தான் முதல் ஆரம்பம். பொதுவாக தன் பணம் போட்டு முதல் சிகரெட்டு வாங்கின உலகத்துல ஒரு மனிதன் இருப்பானையானால் அது அறிவு தான். அது பிறர் கொடுத்து வாங்கி அது பழகிட்ட பிறகு அப்புறம் தானும் வாங்கிறது, பிறருக்கு அளிப்பது என்ற இதுல வளர்ந்தது. அப்படிதான் இத்தனை இவைகளெல்லாம் பிறர் எண்ண தூண்டுதல். அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப செயல் புரிந்த பிறகு அந்த செயலும் தேவையாகிறது. ஒரு செயல் செய்து விட்டோமானால் அந்த செயலுக்கு எத்தனை கோடி செல்கள் இணைந்து அந்த செயலை நடத்தி வைக்கின்றனவோ, எந்த பொருளை நாம் உண்டு பழகி கொள்றோமோ அந்த பொருளை நம்ம உடல்ல சேர்க்கறதுக்கு எத்தனை கோடி செல்கள் இயங்குகின்றனவோ, அது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழக்கம் ஆயிடுதுன்னா அதே நேரத்தில் அதை வாங்கி அதை ஜீரணம் செய்வதற்கு தயாராக இருக்கும். அந்த ரெடினஸ் ஆஃப் த செல்ஸ், அந்த செல்களுடைய ஒரு தயாரிப்பு நிலையை எண்ணத்துக்கு ஊக்கமளித்து எனக்கு அது வேண்டும், அது வேணும், அது வேணும் என்ற எண்ணமே இருக்கும். ஆகையினால இந்த பிறர் எண்ண தூண்டுதல் என்பது இருக்கிறத, அதுக்காக நாம பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல எத்தனை பொருள் நமக்கு அவசியமான பொருட்கள், எவ்வளவு செயல்கள் நமக்கு அவசியமான செயல்கள் என்று பார்த்தோம்னா எத்தனையோ செயல்கள் அனாவசியமாக பிறரை பார்த்து பழகிக்கொண்டு பிறர் எண்ண தூண்டுதல்னால ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் அது ஒரு பழக்கமாகி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நிலைதான் மனிதனிடம் இன்று உள்ளது. தேவையற்ற பொருட்கள் தம்மை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் அழிய கண்டோம், தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சபாதகங்கள் ஏழ்மை வியாதி என்று உலக சமாதானம் என்ற நூல்ல இந்த 2 கவிகளை விளக்கியிருக்கேன். எனவே அந்த முறையில பிறர் எண்ண தூண்டுதல் எப்படி உண்டாகுது என்று பார்ப்போம்.
இந்த பிரபஞ்சத்துல சிறு பரமாணு முதல் கொண்டு எல்லா பொருட்களுமே தன்னிடம் இருந்து அலை வீசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் எந்த பொருளினுடைய தோற்றமோ அல்லது இணைப்போ பரமாணுக்களுடைய இணைப்பு என்றது எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி துகள், அதனுடைய இணைப்பு என்பது தெரியும். அந்த ஒவ்வொரு துகளும் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருப்பதனால அதனால் ஆக்கப்பட்ட எந்த பொருளும் சுழண்டு கொண்டுதான் இருக்கும், அலை வீசி கொண்டுதான் இருக்கும். அது கலெக்டிவ் அலையாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு பொருளும் அதனுடைய சுழற்சிக்கு ஏற்ப பிரதிபலி, அதாவது மோதுதல், தன்னுடைய ஆற்றலை இன்னொன்றின் மேல மோதுதல், அந்த அலை திரும்பி பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவி பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற முறையில அலைக்கு 5 வகையான இயக்கங்கள் உள்ளன. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவி பாய்தல், இரண்டிடையே ஓடுதல். கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். இந்த 5 வகை இயக்கமும் அலைக்கு உண்டு. அப்போ ஒவ்வொரு பொருள் அணு முதல் கொண்டு அண்டையீராக உள்ள எல்லா பொருட்களில் இருந்தும் அலை எப்பொழுதுமே அதனுடைய அலைகள் வீசிக்கொண்டுதான். அந்த அலையில அந்த பொருளுடைய தன்மையாவும் சூட்சமாக கலந்திருக்கும். அந்த பொருளுடைய தன்மையாகும் அந்த அலை எந்த பொருள் மீது படுகிறதோ, எங்கிருந்து இந்த அலை வீசுகிறதோ அந்த பொருளின் தன்மையாகவும், எந்த பொருள் மீது அந்த அலை படுகிறதோ அதனிடத்துல இருந்து தூண்டிவிடும் என்பது இயற்கையினுடைய நியதி. ஆகவே ஒரு மனிதன் இந்த மாதிரி என்று ஒரு எண்ணம் ஒருவரை பற்றி எண்ணினால், அவர் எனக்கு இதை செய்ய வேண்டும், அவர் இதை வாங்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஓரளவுல அங்க தாக்கி தன் எண்ணமாக மாறி அதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உண்டாகும். தான் அதற்கு முன்னதாக ஒரு திடமான தீர்மானம் இருந்தாலும் ஒழிய, தெளிவு இருந்தாலும் ஒழிய அந்த எண்ணத்துக்கு பலியாக வேண்டும். உதாரணமாக, நீங்க கடைக்கு போய் கொண்டிருக்கீங்க, ஏதோ வாங்கணும்னு போறீங்க. அங்க வழியில ஒரு மாம்பழம் வச்சுக்கிட்டு ஒரு கூடையில ஒரு மனிதன் வித்து கொண்டிருக்கிறான். நீங்க போற போது நீங்க எத்தனையோ எண்ணங்கள்ல நீங்க போகலாம். அவன் உங்களை பார்த்த உடனே இந்த ஐயா வாங்குவார், மாம்பழம் வாங்குவாருன்னு நினைக்கிறான். அவன் யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி பார்க்கிற போது ஒரு அளவுல அவனுக்கு இவர் வாங்குவார், இவர் வாங்க மாட்டார் என்று இப்படியே எண்ணிக்கொண்டிருப்பார். அந்த சமயத்தில் அவனுடைய எண்ணம் வலுவாக இருந்து நம்முடைய எண்ணம் சோர்வாக இருக்குமே, ஆனால் நேரடியாக அந்த எண்ணம் உட்புகுந்து பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் வர்ற போது நம்மிடம் அந்த எண்ணம் பாய்ந்த உடனே மாம்பழம் வாங்கணும் என்ற எண்ணமாக மாறி விடுகிறது. அதை பார்த்து விட்டோம், பழத்தை பார்த்தோம், ஆளை பார்த்தோம், அந்த எண்ணத்தை வாங்கி கொண்டோம், மாம்பழம் வாங்கணும்ன்ற எண்ணமாக மாறி விடுகிறது. அவன் எண்ணம் நம் எண்ணமாக மாறி விடுகிறது. உடனே விசாரிக்கிறோம், எப்படிப்பா வேலை எல்லாம் சொன்னா வாங்கிட்டோம். ஒரு டசன் வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். வழியிலையோ அல்லது வீட்டை போன பிறகோ பார்க்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழம் கொஞ்சம் செலவில்லாத இருக்குது. குழந்தைகள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இன்னும் நாளைக்கு இன்னும் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் 2 பேர் கூட போவாங்க. இது யாரு சாப்பிடுறது? ஏன் இதை வாங்கினேன்? அடாடா, நான் வாங்கினது தப்பு. வாங்கினவனே நான் செய்த தவறு, ஏன் செய்தேன். அதே போல துணியை ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது போல 5 சேலை அல்லது 5 ஷர்ட் இருக்குது எனக்கு ஏற்கனவே. அதுவே இன்னும் ஒரு 10 வருஷம் போகும், கிளியறதே இல்லை. இந்த காலத்துல வரக்கூடிய ஷர்ட்டு தோத்தி எல்லாம் இந்த நைலான் என்ற நிலை, அதாவது செய்யறதுனால இப்போ வேற இதை வாங்கிட்டுனேன்னுட்டு வாங்கின பிறகு என்றோம். அது காரணம் என்ன? நம்முடைய சுய எண்ணம் அல்ல, சுய தேவை அல்ல. இன்னொருடைய எண்ணம், அவன் செய்தவன் இந்த அளவுல இந்த மாதிரி கவர்ச்சி செய்தால் மக்களை கவர்ந்து அவங்க வாங்குவாங்க என்று இந்த பேட்டர்ன் எல்லாம் அடிக்கடி மாத்தி அமைச்சிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே அந்த எண்ணப்பதிவு தூண்டுதல் பெற்று நான் வாங்கணும்னு எண்ணம். அவன் வாங்குவாங்கன்னு எண்ணி செய்தான். அதை பார்த்த உடனே அந்த எண்ண தூண்டுதல் நான் வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கிடுறோம். வாங்கிவிட்ட பிறகு இது ஏன் வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் பெருது எண்ண தூண்டுதல்.
அப்படி நாம் ஆராய்ச்சியோட திட்டமிட்டு நமக்கு என்ன வேண்டும் என்று கணித்து அதையே செய்ய பழகிக்கொண்டு படிப்படியாக விழிப்பு நிலையிலேயே வாழ பழகி கொண்டோமேனால் பிறகு என்ன தூண்டுதலுக்கு அடிமையாக வேண்டியதே இல்லை. அப்பொழுது என்ன இருக்கான், நம்முடைய வாழ்க்கையில நம்மிடம் உள்ள ஆற்றல்ல இன்றைக்கு எவ்வளவு வீணாக செலவழிதோ அதெல்லாம் மிச்சமாயிடும். ஒரு மனிதனுடைய ஆற்றல் 100 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில தான் இருக்குமே தவிர குறைபடாது. அத்தனையும் இழந்து விட்டு நாம் இன்னொருவர் என்ற கையை என்ன அளவுக்கு அவர் அதை செய்வாரா, இதை அவர் செய்வாரா ஏன் என்றோன்னு சொன்னா நம்முடைய ஆற்றல்கள் எல்லாம் வீணாக்கி விடும் காரணத்தினால. அதனால பிறர் எண்ண தூண்டுதல் தான் அதிகமாக. பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்று ஒரு ஆழ்வார் வருந்தி பாடுறார். அந்த முறையில பிறர் எண்ண தூண்டுதல் கருவமைப்பு. ஒரு அன்பர், அவர் சாதாரண கிளார்க் உத்தியோகத்தில் இருக்காரு, 500 ரூபா 600 ரூபா தான் சம்பளம். அவருக்கு அடிக்கடி இந்த ஊர்ல ஒரு பெரிய ஸ்கூல் கட்டணும், குழந்தைகளுக்கு ஹைஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறார். இந்த எண்ணம் அவருக்கு ஏன் வருது என்று பார்த்தா, அவங்க தந்தையார் அல்லது பாட்டனார் பல தடவை அந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தேவை என்று எண்ணி 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 அவர்கள் செய்ய முடியாத விட்டுட்டாங்க. அது அப்படியே அந்த பதிவு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இவராண்டியும் அதே எண்ணம் உண்டாகும். ஒரு சமயம் அதுக்கு வேண்டிய முயற்சியினால கட்டவும் படலாம், கட்டாமல் இருக்கலாம். அதை தெரிந்து கொண்டா இது என்னால செய்ய முடியுமா, முடியாது, அல்லது முடியும் என்றால் செய்யலாம், முடியாது என்றால் விட்டு விடலாம் என்றால் அந்த எண்ணத்தினால அதிகமான பாதிக்கப்படாது. அல்லது அதையே எடுத்துக்கொண்டு செய்துத்தான் ஆகணும் என்ற போது தனக்கு முடியாத அளவுல முயல்ற போது அது வலு ஜாஸ்தியாகும், அதனால தொந்தரவும் ஆகும். இதெல்லாம் பெற்றோர்கள் மூலமாக வரக்கூடியது. உன்னை சொன்ன இன்னும் எத்தனையோ வகையான செயல்கள் பதிவுகள் எல்லாம் கூட காலத்தால நமக்கு எண்ணங்களாக செயலார்வமாக. அது உதாரணமாக கருவமைப்புல உள்ள பதிவுகள் எப்படி செயல்படுதுன்னு சொல்றேன். ஒரு விதை, விதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விதையில மரமே இருக்கிறது, முழு மரம், ஆனா தெரியறது இல்லை. விதை போடுறோம், முளைச்சி வருது. முதல்ல என்ன, தண்டு வருது. அந்த தண்டு வந்த பிறகு கொஞ்ச நாள் போன பிறகு பிரான்சஸ், கிளைகள், அப்புறம் இலை, பூ, காய், பழம் இதெல்லாம் வருது. ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு ஆகி போகுது அதுக்குள்ள. இதுவரையில இவ்வளவும் பூ, காய், பழம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிதான் இருந்தது, அதனுடைய வேகமெல்லாம். அதுபோல நமக்கும் நம்முடைய கருவிலே வந்தது அவ்வளவு அடங்கிதான் இருக்கிறது. காலம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது, அதை எண்ணுதற்குரிய எண்ண ஆற்றலும் வளர்ற போது தானாக அவ்வப்போது எவ்வாறு ஒரு மரத்துல காலத்தால அது பழமாகவோ காயாகவோ வர வேண்டியது இருக்கிறதோ அதே போன்று உள்ளடங்கியது வெளிப்படுவது போல நம் உடலிலே கருவமைப்பு பதிவாக இருப்பதும் காலத்தால எண்ணங்களாக செயலார்வமாக மலரும். அதன் பிறகு தெய்வீகம் இருந்து கொண்டே இருப்போம். இது ஏன் இந்த உடல் எடுத்தோம், இதுல என்ன துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்குது, இதை எப்படி போக்கிக் கொள்வது என்ற முறையில ஆன்மாவை பற்றியும் தெய்வ நிலையை பற்றியும் இயற்கையை பற்றியும் இயற்கை ரகசியங்களை பற்றியும் ஒரு எண்ணம் உண்டாகும். அது பல பிறவிகள் எடுத்து அனுபவிக்க வளர்ந்த அறிவானது இந்த விஸ்டம் என்று சொல்றமே, அந்த மாதிரி ஒரு பேரறிவாக மாறிக்கொண்டே வரும்போது, தானாக ஒரு நிலை வரும்போது இந்த எண்ணங்கள் உண்டாகும். இது தெய்வீகம். ஆக எந்த எண்ணம் இருந்தாலும், எந்த செயல் பதிவு இருந்தாலும் சரி, அந்த பதிவு செயலாகும் போது எண்ணத்தின் மூலமாகத்தான் வந்து செயலாகணும். ஆக எண்ணம் எழும்போது நாம் ஆராய்ந்தா இது எந்த மாதிரி பதிவிலிருந்து இது வருது, இந்த எண்ணத்துக்கு உருவமாக உள்ள செயலை செய்யலாமா வேண்டாமா, அப்படி செய்தால் என்ன விளையும், அந்த விளைவை ஏற்றுக்கொள்ள தயாரா என்று பார்ப்போமேயானா பல எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை, இனிமே அதை செய்யக்கூடாது என்று எண்ணுவோம். அப்படி சிந்திப்பதற்கு உரிய வாய்ப்பை எடுத்துக்கொள்வதற்கும் அதை உணர்ந்து அந்த சிந்தனையின் மதிப்பை உணர்ந்து கொள்வதற்கும் தான் எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சி நமக்கு தேவை. ஒவ்வொரு எண்ணமும் எழும்போதே இது ஏன் எழுந்தது, இதை செய்து முடித்தால் என்ன விளையும், அதை நான் ஏற்றுக்கொள்ளவா
பிறருக்கு என்ன ஏற்படும், எனக்கு என்ன ஏற்படும், எப்படி செய்வது நல்ல எண்ணமாக இருந்தால் என்றெல்லாம் இது பழக பழக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளவு வந்துடும். அதான் பர்ஸ்பிகாசிட்டி என்று சொல்வது. அதாவது குவிக் இன்சைட் ஆஃப் த மைண்ட், கனெக்டிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிரசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ஃபியூச்சர் ரிசல்ட், அண்ட் ஆல்சோ கனெக்டிங் த சொசைட்டி அண்ட் லா ஆஃப் நேச்சர் டுகெதர். இந்த டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் விஷன்ல ஒரு காரியத்தை ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு அறிவு, நுண்ணறிவு இருக்கிறது. அதற்கு பர்ஸ்பிகாசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. தமிழ்ல நுண்மான் நுழை புலன் என்று பெயர். நுண்ணிய மாண்புல, நுழை என்றால் பெனிட்ரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்றமே, ஊடுருவி அறியத்தக்க அறிவு. நுண்மான் நுழை புலன், அந்த மாதிரியான அறிவு வந்துவிடும். சில நாட்கள் எண்ணம் எழும்போதே, ஒரு ஆசை எழும்போதே, ஒரு செயலாரம் வரும்போது இது எங்க இருந்து வருகிறது என்று நோக்கி பார்த்தா போதும், அப்படியே அந்த பாக்கெட் முழுவதிலும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது எண்ணம் செயல்படுத்தலாம் கூடாது. அப்படி கூடும் என்றால் எந்த முறையில, அந்த அளவுல. அப்படி செய்யும் போது இந்த எண்ணத்தை நாம் முறைப்படுத்திக் கொள்வோமே ஆனால் செயல்கள் எல்லாம் சீர்திருந்திவிடும். செயல்களும் எண்ணங்களும் சீர்திரும்பும் போது மன தூய்மை, வினை தூய்மை இரண்டுமே கிட்டிவிடும். அதனால மனிதன் மனிதனாக வாழ முடியும், தெய்வமாக மாற முடியும். மனித பிறவியினுடைய நோக்கமும் வெற்றி பெறும். அதற்காகவே இந்த எண்ணம் ஆராய்தல் என்பதை முதல் பாடமாக நமது அகத்தாய்வு பயிற்சியில வச்சிருக்கோம். இது முறையாக பயின்று ஒரு வாரம் இத பயிற்சி செய்தீங்கன்னா எந்த எண்ணமும் வடிகட்டாத போகாது. அந்த அளவுல வந்துற போது எந்த எண்ணமும் தானாக செயலாகுது என்பதுக்கு இல்லை. நாம் உணர்ந்து திரும்பி அது திட்டமிட்டு முறைப்படுத்தின பிறகு செயலாகும். இந்த முறையில நீங்கள் வாழ்க்கையில வெற்றி காண்பதற்கு எண்ண ஆராய்தல் என்ற தத்துவம் மிக்க உதவியாக இருக்கும் என்று எடுத்துக்காட்டி, இன்று முதல் கொண்டு இந்த பயிற்சியை முறையாக செய்து எப்பொழுதுமே ஆயுள் முழுவதும் எந்த எண்ணமும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இல்லாத, நழுவி போகாத ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்து விட்டோமானால் நாம் நாமாக வாழலாம், நலமாக வாழலாம், வளமாக வாழலாம், வாழ்வாங்கு வாழலாம், வாழ உள்ளோர்களையும் வாழ வைக்கலாம். அதன் மூலமாக நாமும் சமுதாயமும் உலகமும் அமைதி பெற முடியும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.